ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல் ஸ்டெஃபியா ரிவர்ஸ். டுடே என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வேளாங்கண்ணி போன விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ மே 8 வந்து போயிருந்தோம். மே 8ஆம் தேதி அன்றைக்கி ஒரு மத்தியானமாக ஒரு 2:30 மணி போல் கிளம்புனோம். அங்கே போய் ஒரு 5:15க்குலாம் நாங்கள் வந்து போய் ரீச் ஆகிட்டோம். ஏன்னா போய் ரூம் புக் பண்ணணுமேன்னு சொல்லி சரின்னு நேரத்தோடு போயிட்டோம். ஆனால் கூட்டம் எதுவும் இல்லை, கொஞ்சம் ஒரு 2-3 பேர் தான் நின்றுட்டு இருந்தாங்க. போகிற வழியில் அந்த சுனாமி இது இருக்குது பார்த்திங்களா, அந்த சமாதி, அதை பார்த்துட்டே போனோம். ஆனால் நாங்களும் ஒவ்வொரு தாட்டி போகணுன்னு பார்ப்போம், போக முடியாது. கரெக்டாக அந்த டைமிங்கு அப்படியே கிளம்பி வந்துடுறது. ஸோ வெளியிலே அந்த ஃபுல்லாக அந்த ரெஸ்டாரண்ட்டு அதெல்லாம் பார்த்துட்டு போனோம். அந்த தெரியுது பாருங்கள், அதுதான் இது பண்ணிவிட்டு வெளியிலே அப்படியே பார்த்துட்டு போயிடுறது. ஸோ அங்கே போய் ரீச் ஆகிட்டு ரூம் வந்து ஏசி ரூம் பார்த்திங்கன்னா 3 காட்டேஜுக்கு வந்து 3000 சம்திங் சொன்னாங்க. சரி, இது வேலைக்கே ஆகாது, நம்ம வந்து ஏசியை பார்த்தோன்னா இதாகும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவே லிமிட்டட் இது தான் 16-17 அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்களாம் ஏசி இது கண்ட்ரோலு. அதுக்கப்புறமா சென்ட் ஜோசப் இது வந்து மெயின் ஏரியான்னு சொல்லி இங்கேயே நாங்கள் வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு போய் பில் பண்ணி ஆதார் கார்டெலாம் போட்டு காமிச்சு எல்லாமே பண்ணி வாங்கியாச்சு. ஒரு ஃபஸ்ட்டு 2 டேஸ்க்கு போல் வாங்கிட்டோம். ஸோ இவ்வளோ தான் கூட்டம் இருந்துச்சு. இன்னும் ஈவினிங் போல் இருந்தால் ரொம்ப நிறையா இதாகிட்டு கூட்டம் வந்திருக்கும். அப்புறம் வீட்டிலே வந்து சாம்பார், முருங்கைக்கீரை எல்லாம் அம்மா வந்து செஞ்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரி, ரூம் போட்டுட்டு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி அதுக்கு தான் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டுருந்தாங்க. நான் அங்கேருந்து வீட்டிலேருந்தே வந்து மளிகை சாமான் கொஞ்சம் ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாத்திரம் அதெல்லாம் சமைச்சு சாப்பிட்ற மாதிரியே. அது அம்மாவுக்கே இங்கே வந்து தான் தெரியும். சரி, ஓகே, மீன் இங்கே வாங்கி நல்லா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அங்கே வீட்டில் அப்புறம் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி போன அன்றைக்கே வந்து நாங்கள் மொட்டை போடுறதுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா காலையில் வெயிலாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் வந்து போன அன்றைக்கே போய் போட்டுடலாம், நைட்டு சாயங்காலமாக போட்டோன்னா கொஞ்சம் நல்ல இதாக இருக்கும், காத்தோட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் வந்து போயிட்டுருந்தோம். மொட்டை போடுறதுக்கு போயிட்டு மொட்டை போடுறதுக்கு முன்னாடியே வேணான்னு சொல்லிட்டு இருந்தார் சின்ன பையன். இல்லை, போட்டு தான் ஆகணும், சாமிக்கு இது பண்ணணும்னு சொல்லிட்டு சரி போட்டுடலாம் அப்படின்னு. இந்த வியூ வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க. இங்கே வந்து நிறையா பேர் வந்து நின்று ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த கோபுரத்தை கவர் பண்ணி தான் எடுப்போம் நாங்கள் மேக்ஸிமம். அப்போ தான் வந்து அது எடுத்த மாதிரியே ஒரு ஃபில்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அங்கே போயிட்டு போகும்போதே நிறைய கூட்டம்லாம் நிறையா இதாகிட்டு தான் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா மொட்டை அடிக்கிற இடத்துல டோக்கன் வாங்கிட்டு உக்காந்தாச்சு. ஸோ அங்கே போய் இது பண்ண ஃபஸ்ட்டு இங்கே பெரிய பையனுக்கு மொட்டை அடிக்கும்போது எனக்கு அவ்வளோ அழுகை. ஸோ இப்போ வந்து ரொம்பவே இதாகிடுச்சு. அப்புறம் சின்ன பையனுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இதாகிடுச்சு. அதுதான் மெமரிஸ் இதாகும். அங்கே பக்கத்தில் ஒரு குட்டி குழந்தைக்கு அப்படி தான் இது பண்ணி குழந்தைய வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த மெமரிஸ் வேறு போயிட்டு இருந்துச்சு. அன்றைக்கி நம்ம பசங்களுக்கு அந்த மாதிரி எடுத்தோமே, இப்போ பாரு அவனே வந்து உட்காரான்னு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்துக்கு எடுத்தாங்க மொட்டை, இதெல்லாம் இது பண்ணிவிட்டு எடுக்கணும். இது வந்து வீடு பால் காய்ச்ச போது இது பண்ணிவிட்டு வர வேண்டியது. அப்புறம் தம்பி கல்யாணம்லாம் இருந்ததுனால வர முடியல. சரின்னு இப்போ இது பண்ணிவிட்டு கல்யாணம் முடிச்சுட்டு இது பண்ணிக்கலாம், கல்யாணத்தப்போ முடி இல்லாமல் நல்லா இருக்காது இல்லையான்னு சொல்லி சரின்னு எடுத்துகிட்டு அப்புறம் ஃபாதர்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் பசங்க ஹஸ்பண்ட்லாம் வந்து குளிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி சர்ச்சு பக்கத்துலேயே நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி, 9 o'clock வரைக்கும் ஓப்பன் ஆகிருக்கும் சர்ச்சு. ஸோ அங்கே போய் வந்து வேண்டுதல் செலுத்திடலான்னு சொல்லி நாங்கள் எப்போதுமே ஒரு கடைக்கு போவோம். அவர் கடைக்கு எப்போதுமே நாங்கள் போய் எங்கள் ஃபேமிலியே, எங்கள் மாமனார் இருந்த காலத்துலேயே நாங்கள் வந்து போய் அவர்கிட்ட தான் வாங்குவோம். ஸோ இந்த அண்ணன் தான். ஸோ அவங்க வந்து இது பண்ணி எல்லாமே ஊதுபத்தி அந்த இதெல்லாம் இங்கே கூட நான் அந்த ஸ்டாண்டு இதெல்லாம் வாங்கியிருந்தேன், ஊதுபத்தி ஸ்டாண்டு இதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் அங்கே போய் அப்புறம் கழிச்சிட்டு இதை வந்து அம்மா அந்த டிஷர்ட் வாங்கிட்டு வந்தாங்க 2 பேர்த்துக்கும். ரெட் கலர் ஸ்பைடர் மேன் தான் வேணும்னுட்டு. அப்புறம் சந்தனம் எல்லாம் தடவிட்டு தடவுறாங்க. அப்படியே ஒரு எரிச்சல்னு சொல்லிட்டு இருந்துச்சுங்க. சரி, கொஞ்சம் நேரம் தாண்டா அப்படி இருக்கும், சரியாயிருன்னு சொல்லி அப்புறம் அந்த தேங்காய் தட்டெல்லாம் வாங்கிட்டு அம்மாவுக்கு ஒன்று எனக்கு ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் சர்ச்சுல போனோம். ஸோ தம்பி இல்லாதனால தம்பி ஒய்ஃபும் அப்பாவும் வர முடியல. சரியா, தம்பி வந்துட்டு எல்லோரும் ஒன்றா போய்க்கலாம், இதை நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கிளம்பி வந்தாச்சு. அதுவே நாங்கள் வந்து சாமி திருப்தியாக கும்பிட்டுட்டு ஸோ அங்கே போனாலே வந்து எங்களுக்கெல்லாம் இந்த கொண்டை தான், அந்த கொண்டையை போட்டு அழகாக அந்த பூ சுற்றினா தான் அந்த வேளாங்கண்ணிக்கு போன ஃபீலே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மாடர்ன் ட்ரெஸ் போட்டு நான் சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கும் போது அப்படி தான் வந்து இந்த மாடர்ன் ட்ரெஸ் போடுறது விதவிதமாக போடுவாங்க பாருங்கள். நிறைய அந்த லாங்குவேஜ் பேசுகிறவங்களாம் நிறைய இதாக இருக்குது. அப்புறமா அங்கே போகிற வழியில் பீச்சுக்கு போகிற வழியில் இந்த ஐஸ் இதை பார்த்துருச்சிங்க. அது வேணும்னு ஒரே அடம் பிடிச்சி கடைசியில் அந்த சக்கை போனோடனே ஐஸ் தான் சாப்பிட்டோம். அப்புறம் பீச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற இதெல்லாம் அந்த வண்டியை வச்சு விளாட்ணுன்னு சொல்லி
ஃபுல்லாக சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவை வச்சு கையில் வச்சு சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அங்கே இப்போ ரொம்ப ஃபேமஸாக போச்சு. எல்லாருமே வச்சுருந்தாங்க. அந்த மைனஸை தொட்டு சாப்பிடும்போது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அங்கே வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சு, ஒன்றுமே தெரில. அதுவுமே வந்து நான் வந்து குளிக்கல. மறுநாள் வந்து கிளம்ப போகிறதுக்கு முன்னாடி பசங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே இது பண்ணி குளித்தாங்க. எனக்கு ஆனால் அதை பிடிக்கல. பீச்சு வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பிடிக்காமல் போயிடுச்சு. முன்னாடிலாம் சின்ன பிள்ளையில இது பண்ணிட்டு விளாண்டுருந்தேன். கல்யாணம் ஆன புதுசுலேயும் விளாண்டோம். இப்போ வந்து எனக்கு பிடிக்கல. அது ஏன்னா இச்சினஸ் ஆகும், ரொம்ப ரேஷஸ்லாம் இதாகும்னு சொல்லிட்டு அப்புறமா வர வழியில் ஹோட்டலில் வந்து ப்ரான் ஃப்ரைட் ரைஸு, அதுக்கப்புறம் எக் ஃப்ரைட் ரைஸு, அப்புறமா பெரிய பையனுக்கு பெரோட்டா வேணும் அப்படின்னு சொன்னதுனால பெரோட்டா வந்து 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டாங்க. சாப்பிட்டுக்கிட்டுட்டு எல்லாமே ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு அங்கே நிறையவே ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்ததுனால அது வேணும் இது வேணும்னு அப்புறம் லேட்டாக தான் சாப்பிட்டுச்சுங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் மறுநாள் சர்ச்சுக்கு போகலாம், மாஸ்க்கு போகலாமேன்னு சொல்லிட்டு லாங்குவேஜ் இது பண்ணிவிட்டு உருது மாசு இல்லை மலையாள மாதம் ஏதோ ஒரு மாதம் இது பண்ணிவிட்டு அட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணோம். ஸோ காலையிலே போயிட்டு அட்டன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பீஸ்ஃபுல்லாக உட்காந்துட்டு சமைக்கிறதுக்கு வந்தாச்சு. அம்மாவும் ஹஸ்பண்டும் போய் மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. மீனும் இறாலும் வாங்கிட்டு வந்து கேஸ் அடுப்பில் தான் வச்சு செஞ்சுருந்தோம். அம்மா இங்கே வீட்டிலே எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ரூம்லேயே ரெடி பண்ணிவிட்டு அங்கே போய் தாளித்து கொதித்து இறக்கிற வேண்டியதான்னு சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். மீன் ஃப்ரை பண்ணுறது, குழம்பு இதெல்லாம் அப்போ தான் இது பண்ணிவிட்டு எடுத்தோம். ஜாமான்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வேளாங்கண்ணியில் நாங்கள் சமைச்சாச்சு. ஸோ சாதம், அதுக்கப்புறமா மீன் குழம்பு வச்சுருக்கோம், சீ ஃபுட்டு. ஸோ அதனால் மீன் குழம்பு, அதுக்கப்புறம் மீன் ஃப்ரை, அதுக்கப்புறம் ரசம். ஸோ இதில் தான் வச்சுருக்கோம். ஸோ வீட்டிலேருந்தே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். பசங்களுக்கு மொட்டை போட்டாச்சு. ஃபோன் பார்த்துட்ருக்காங்க போர் அடிக்குதுன்னு. ஸோ நல்லா காற்று இது பண்ணிவிட்டு இங்கேயே கிடச்சிருச்சு ரூமு. அழகாக ரோட்டை பார்த்துட்டே நாங்களும் இது பண்ணிவிட்டு நல்ல காத்தோட்டமாகவே ரூம் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் இறா வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் ஈவினிங் போல் விண்மீன் ஆலயத்துக்கு போயிருந்தோம். ஸோ இந்த இது நல்லாவே இதாக பகலில் எடுத்தால் இன்னும் ஃபோட்டோஸ்லாம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் நாங்கள் கொஞ்சம் தூங்கிட்டதுனால லேட்டாக தான் போனோம். அதுக்கப்புறம் போயிட்டு இது பண்ணவே கொஞ்சம் இருட்டாயிடுச்சு இல்லையா, அதனால சொல்லி எடுக்கலை. சரின்னு அப்படியே நடந்து போவோன்ட்டு அப்புறம் அந்த கோட்டில் வந்து சின்ன சார் வந்து நடந்து போவார். அது அப்பையிலேருந்தே சின்ன பிள்ளையிலேருந்தே இது பண்ணுவார். அப்புறம் அங்கேருந்துட்டு எடுக்கும் போது கொஞ்சம் இவ்வளோ தான் தெரிஞ்சுதே. அப்புறம் விண்மீன் ஆலயத்தில் அங்கே உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போய் இது பண்ணால், ஆனால் ஃபேனெல்லாம் போட மாட்டாங்க. மாஸ் இருக்கும் போது தான் ஃபேன் போடுவாங்க. அங்கே மட்டும் 12 மணி மாஸ் மட்டும்தான் இருக்கும் மத்தியானம். ஸோ அதுக்கப்புறம் அங்கே போய் ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே எல்லாம் ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக உட்காந்துருந்தோம் கொஞ்ச நேரம். ஃபேன்லாம் போடவே மாட்டாங்க, மாதம் இருக்க மட்டும்தான் போடுவாங்க. அதுவே சவுண்டு பயங்கரமாக இருக்கும். ஒரே ஒரு தாட்டி தான் அட்டன் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் அது இல்லை. அதுக்கப்புறம் எய்த்த மாதிரி அங்கே பாருங்கள் புதுசாக அது வந்து கட்டுறாங்களாம். ஆனால் அது அங்கிட்ட போவே இல்லை நாங்கள். சரி ஓகே நம்ம பழைய வேளாங்கண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா 3 டேஸில் அங்கிட்ட போனால் நடந்து என்னோடய வாட்சில் வந்து அந்த ஸ்டெப்ஸுக்கான இதுவே அதிகமாக ஆகிடுச்சு. 3000 ஸ்டெப்புக்கு மேலே இதாகிடுச்சு. அதுக்கப்புறமா குடில் செட்டு வாங்கலாம், கிறிஸ்மஸ் செட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு அங்கே சர்ச் உள்ளே கடை இருந்துச்சுன்ட்டு சரி கீ செயின் இங்கே தான் வந்து அந்த தோரணம் இதெல்லாம் வாங்கியிருந்தோம். அப்புறம் கேண்டில் லேம்ப்பு அது போன ஷார்ட்ஸ்லேயே நான் போட்டிருப்பேன் நான். ஸோ அங்கே மாஸ் நடந்துட்டுருந்துச்சி, உள்ளே கூட வேலை நடந்துட்டுருந்துச்சி. இங்கே தான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் நடந்துச்சு பழைய வேளாங்கண்ணியில். சரி மாஸ் அட்டன் பண்ணலாமேன்னா கொஞ்சம் நேரம் இருக்குன்னா அப்புறம் நாங்கள் பீச்சுக்கு வந்துவிட்டோம். அங்கே போய் இந்த குத்தை விளாட்லான்னு பார்த்தா ஒன்று கூட விழலை. நானும் ட்ரை பண்ணேன், ஹஸ்பண்டும் ட்ரை பண்ணாங்க, பசங்களும் ட்ரை பண்ணாங்க, விழவே இல்லை. ஆனால் ஒருத்தர் மட்டும் போட்டார். அதுவுமே வந்து சின்னதாக ரிங் இருக்குது, ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு சின்ன பையன் வந்து கத்திட்டு இருந்தான். ஆனால் வந்து ஒன்று கூட விடலை. சரி ஓகே இது வேலைக்கு ஆகாதுன்னு அப்புறமா இது வந்து அந்த ரோலர் கோஸ்டர் மாதிரி ஏதோ காட்டுவாங்களாம் படம். சரின்னு அதில் என்ன தான் தெரியுதுன்னு பார்த்தா பெரிய பையன் கத்தி எடுத்துட்டான். அதில் ஏதோ மேஜிக் மாட்டோம் ரோலர் கோஸ்டர் ஓடும், பசங்களுக்கு ரிலேட்டடாக அந்த கேம்ஸ் இதெல்லாம் ஓடுன்னு சொல்லி அது சிக்னல் கிடைக்குன்னு சொல்லி ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு அன்றைக்கி. சின்ன பையன் அசரவே இல்லை. பெரிய பையனாவது கத்தி கத்தி இது பண்ணிவிட்டு எல்லோரும் பார்த்து அங்கே சுற்றி இருக்கவங்க எல்லோரும் சிரிச்சிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு காமெடியாக போச்சு. சின்ன பையன் அப்படியே தான் நின்றுட்டுருப்பான். ஆனால் அவனுக்கு ஒன்றுமே பயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தான். ரொம்ப
ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த ஐஸ் பாலுன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். கடைசியில் அது உள்ளே ஒன்றும் இல்லைங்க, ஒரே இந்த கிண்டர் ஜாய் மட்டும் இருக்குது பாருங்களேன், அந்த மாதிரி மிட்டாயாக தான் இருந்துச்சு. கடைசியில் ஏமாந்தது தான் போனது மிச்சம். சரின்னு அதுக்கப்புறம் இந்த 3 நாள் பர்ச்சேஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கோன்னு. அந்த ட்ரம்ஸு, வாட்டர் பாட்டிலு, அப்புறம் பிளாஸ்டிக் இது நிறைய, அப்புறம் தம்பி பிள்ளைக்கு சொப்பு ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு அதையும் வச்சாச்சு. மறுநாள் அதுக்கப்புறம் மாசு வந்து தமிழ் மாஸுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பியிருந்தோம். தமிழ் மாஸு ஃபுல்லாக திருப்தியாக அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த வேளாங்கண்ணிக்கு வந்த ஃபீலே ஆச்சு. அதுக்கப்புறமா அங்கே ஃபாதர் ரூம் கிட்ட வந்து மெயின் தொட்டி இருந்துச்சு, அழகாக குட்டி குட்டியாக இருந்தது. அழகாக அது வந்து மேலே வந்துட்டு கை தட்டிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், அது அழகாக அந்த இது மாதிரி புக்கு இதில் ஹார்ட் வைக்கிறது, அது மாதிரி அழகாக அந்த கை பதிக்கிறது, இதெல்லாம் ஹேண்ட்மேடு இது செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மாவும் ஹஸ்பண்டும் வந்து நண்டும் இறாலும் வாங்கிட்டு வந்தாங்க. சமைச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைச்சிட்டோம். 2வது நாள் வேளாங்கண்ணியில் சமைச்சோம். சாதம், அதுக்கப்புறம் மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, அது 2த்தையும் போட்டு அம்மா வந்து சூடு பண்ணி வச்சுட்டாங்க. அதில் வந்து தூக்குவாளியில் ரசம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இப்படி வந்தீங்கன்னா நண்டு செஞ்சுருக்கோம். ஸோ நண்டு ஃப்ரை செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறம் எறா கிரேவி மாதிரி வச்சுருக்காங்க அம்மா. கொஞ்சமாக வச்சுட்டு அம்மா வந்து எறா ஃப்ரை பசங்க கேட்டாங்கன்னு அதையும் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அம்மா அது செஞ்சிட்ருக்காங்க. சின்ன பையன் வந்து ஃபோன் பார்த்துட்ருக்காரு, பெரிய ஆள் தூங்குறாரு. ஸோ 5 மணிக்கே வந்து ரூம் வெக்கேட் பண்ணி கொடுக்கணுமேன்னு சொல்லி நாங்களும் கிளம்பிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா இது வந்து சொப்பு ஜாமான் வாங்கினது, இது அவரை சீண்டவே இல்லை. அது என்னன்னு கூட ஒரு சிலது கட்ட மாட்டா இருக்கேன்னு தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்து அடிச்சுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா ட்ரம்ஸு, அந்த மாஸ்க் இதெல்லாம் இது பண்ணிவிட்டு வாங்கினது. ஸோ அவ்வளோதான், வேளாங்கண்ணியில் ஃபன்னாக என்ஜாய்புல்லாக போச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நீங்கள் சம்மர் வெக்கேஷனுக்கு எங்கெல்லாம் போனீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.